ஹாய் guys, வெல்கம் பேக் டு டேல்ஸ் பை மினி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். நீங்கள் மூன் காடஸஸ் கோட்டூர் அப்படின்ற ஒரு பேஜில் இருந்து ஒரு ஷாப்பில் இருந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, ஆர்டர் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு எனக்கு எப்போ அது ஷிப் ஆகி வந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் நான் குவாலிட்டி அந்த ஃபேப்ரிக் பற்றிலாம் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோலேயே பார்த்துட்ருப்பீங்க. நான் ஒரு ப்ராடக்டை ஒரு அனார்கலியை October 31, 2023 நான் ஆர்டர் போட்டேன். பட் அவங்க எனக்கு அந்த ப்ராடக்டை எப்போ ஷிப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆயிடுச்சு, 2024 ஆயிடுச்சு, 2024 ஆயிடுச்சு. May 22 தான் அவங்க எனக்கு அந்த ப்ராடக்டே ஷிப் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த ஷிப் பண்ண அந்த மெயிலை நான் இந்த வீடியோலேயே போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் நான் ப்ரீபெய்ட் தான் நம்ம அதில் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அதில் கேஷ் ஆன் டெலிவரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன், அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் ப்ரீபெய்ட் தான் நான் பண்ணேன். ஸோ நான் ப்ரீபெய்ட் பண்ணி நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் என் கையில் சேர்கிறதுக்கு கரெக்டாக 7 months ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போது இந்த பேஜில் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் அது கையில் சேரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஐயோ அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்களா, நம்ம காசு போச்சா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு 1 yearக்குள்ளே அவங்க உங்ககிட்டக்க அவங்களோட ப்ராடக்டை சேர்த்துருவாங்க. நான் என்ன நடுவில் நினச்சேன்னா 1 year ஆயிரும் போல் அப்படி தான் நான் நினச்சேன். பிகாஸ் நிறையா பேர் அதில் ஆர்டர் போட்டவங்களாம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, என் கைக்கு வர 1 year ஆயிடுச்சு 1 year ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் எந்த அக்கேஷனுக்காகவும் பிளான் பண்ணி இந்த ப்ராடக்டை போடல, நான் சும்மா தான் போட்டிருந்தேன். ஸோ நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவங்க எனக்கு 1 weekலேயே டெலிவர் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களோட பேஜ்லேயே அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மினிமம் 57 ஒர்க்கிங் டேஸ், மேக்ஸிமம் 70 to 90 ஒர்க்கிங் டேஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதையும் நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அந்த மினிமம் 57 சொல்கிறாங்க, சரி மேக்ஸிமம் போனால் ஒரு 3 monthsல வந்துடும், 90 days தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். பட் அகைன் நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனோடு நான் போடலை, அதனால நான் எரிச்சல் ஆகலை. பட் அந்த 3 மாதம் போயிடுச்சா, வரவே இல்லை எனக்கு எந்த மெயில். ஷிப் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க மெயில் அனுப்புவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி எந்த மெயிலும் வரல. 4 months ஆயிடுச்சு, எதுவுமே வரலை. ஒரு கட்டத்தில் நான் ஆர்டர் போட்டதே நான் மறந்துட்டேன் சுத்தமாக. ஸோ அந்த மாதிரி மறக்க வச்சுருவாங்க. நான் மோஸ்ட்லி நான் கேட்ட அவங்க கிட்டக்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க, நான் ஆர்டர் போட்டதே நான் மறந்துட்டேன், அந்தளவுக்கு மறக்க வச்சுட்டாங்க, இன்னும் வரல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் மறந்துட்டேன். அப்புறம் நான் 5 months 6 months ஆனும்போது அவங்களுக்கு நான் எஸ்கலேட் பண்ணி விட்டேன் மெயிலில். இந்த மாதிரி நான் போட்டே 5 months ஆயிடுச்சு, உங்களோட பேஜில் தெளிவாக 90 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்துடும் தான் போட்டிருக்கீங்க, ஆனால் 5 months ஆயிடுச்சு இன்னும் வரலை அப்படின்ட்டு நான் ரெண்டு தடவை நான் மெயில் அவங்களுக்கு நான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் 7th month எண்டிங் அப்போது எனக்கு அவங்க ஷிப்பே பண்ணாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டக்க ஆர்டர் ஏதாவது ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேணாம், கண்டிப்பாக 1 yearக்குள்ளே அவங்க பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 7 monthsல வந்துருச்சு. ஆனால் இதுவே ரொம்ப பெருசு இல்லையா, பிகாஸ் நம்ம ஒரு கஸ்டமைஸ்டு லெஹங்கா பண்ண சொன்னோம்னாலே ஒரு 3 months, அவ்வளோ கிராண்டான லெஹங்காயே 3 months தான் எடுத்துக்கிறாங்க, 3 to 4 months தான் மேக்ஸிமம் எடுத்துக்கிறாங்க. பட் ஒரு சாதாரண ஒரு ஜார்ஜெட் அனார்கலியை அவங்க எனக்கு கொடுக்குறதுக்கு ஒரு 7 months ஆயிடுச்சு. ஒரு ப்ரைடல் லெஹங்கா கூட 7 months எடுத்துப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரில பண்ணுறதுக்கு. கம்மிங் டு ப்ராடக்ட் நவ், நான் என்ன ப்ராடக்ட் அவங்ககிட்ட ஆர்டர் போட்டிருந்தேன்னா இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த ரெட் கலர் அனார்கலியை தான் நான் போட்டிருந்தேன். எனக்கு பெருசாக ஜார்ஜெட் ஃபேப்ரிக்லாம் ரொம்ப பிடிக்காது, நான் மோஸ்ட்லி காட்டன் மட்டும்தான் எடுப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப இந்த ஃபேப்ரிக்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, போட்டால் நல்ல ப்யூர் காட்டன் தான் போடணும், சில்க்லேயுமே நல்ல காஞ்சிவரம் சில்க் தான் போடணும், அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. ஜார்ஜெட்லாம் சுத்தமாக எடுக்கவே விடமாட்டாங்க. அப்புறம் இந்த காட்டன்லேயே பிளெண்ட் பண்ணுவாங்க, அதில் பாலிஸ்டர்லாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த பாலிஸ்டர்லாம் எங்கள் அம்மா சுத்தமாக எடுக்கவே விட மாட்டாங்க. டிஷர்ட்னாலும் நல்ல ப்யூர் காட்டனாக இருக்கணும், நல்ல சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம பாடிக்கு, அதுவும் நம்ம இருக்கிற இந்த ஒரு ஹாட்டான கிளைமேட்டில் நல்ல காட்டன் போட்டால் தான் நமக்கு அது ஒரு மாதிரி ப்ரீத்தபிளாக இருக்கும், நம்ம ஸ்கின்னுக்கும் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணாமல். நம்ம இப்போ ரயானோ பாலிஸ்டர் இதெல்லாம் போட்டோம்னா அப்புறம் எரிய ஆரம்பிச்சிடும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு. ஸோ நான் ஜார்ஜெட் இவங்கக்கிட்ட வாங்குறதுல நான் கொஞ்சம் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஜார்ஜெட் ஒரு மட்டமான குவாலிட்டி ஜார்ஜெட்டை
கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு எக்ஸ்ட்ரீமாக பயம் இருந்தது. பட் அவங்க எனக்கு சென்ட் பண்ண அந்த ப்ராடக்ட்டில் இருந்த அந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. நம்ம சிஃபான் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது. பட் அதுக்காக ரொம்ப ஹை குவாலிட்டி ஜார்ஜெட்லாம் கிடையாது, ஒரு மீடியம் குவாலிட்டி ஜார்ஜெட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இப்போது நம்ம வெளியில் கடையில் போய் ஒரு சில ஜார்ஜெட்லாம் பார்த்தாலே நமக்கு அப்படியே எரியிற மாதிரி இருக்கும் உடம்பே, அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. ஸோ நான் இந்த ரெட் கலர் அனார்கலி தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களோட அந்த வீடியோவில் வந்து கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. இங்கேயுமே அப்படி தான் போட்டிருப்பாங்க. அந்த பேஜில், அவங்களோட பேஜில் இருக்கிறதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்களேன். அதில் டபுள் ஃப்ளேர்னால் நல்லா உங்களோட அனார்கலி வந்து நல்லா பெருசாக இருக்கணும், சுற்றினா நல்லா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா 1550க்கு போடுறாங்க. உங்களுக்கு இல்லை எனக்கு சிங்கிள் ஃப்ளேரே போதும், ரொம்பலாம் அவ்வளோ பெருசாக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1200க்கு விற்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போட்டது வந்து டபுள் ஃப்ளேரில் தான் நான் போட்டேன். ஸோ எனக்கு 1550 அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ஆச்சு. ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங்கோட எனக்கு ஜாஸ்தி வந்துருச்சு. ஏன்னா அவங்க ஷிப்பிங் சார்ஜ் வந்து 100 ருபீஸ் போட்டாங்க, ஜிஎஸ்டி வந்து 198 ருபீஸ் போட்டிருந்தாங்க. மொத்தமாக எனக்கு 1848 கிட்ட வந்துருந்துச்சு. அதை நான் வீடியோலேயே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வரும். அவங்க காமிச்சதை விட நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 800 ருபீஸ் கிட்ட நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அகெயின் கம்மிங் டு ப்ராடக்ட் அண்ட் அவங்களோட கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பற்றி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ்லாம் அனுப்புனீங்கன்னா அவங்க அவ்வளோவா பார்க்க மாட்டுறாங்க. நம்பர்ஸ்லையும் பெருசாக அவங்க எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எஸ்கலேட் தான் பண்ணேன். நான் மெயில் போட்டும் போது அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. நீங்களும் இப்போ ஆர்டர் போட்டிருக்கீங்க, உங்களுக்கும் ரொம்ப மாதம் ஆச்சு வரலைன்னா நீங்களும் மெயிலில் எஸ்கலேட் பண்ணி பாருங்கள். பட் என்ன இருந்தாலும் அவங்க எப்போ நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்களோ அப்போதாங்க இருக்குது. மேபி ஐ திங்க் அவங்க நம்ம ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சரே பண்ணுறாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் ஆர்டர் அந்த ப்ராடக்ட்டில் நிறையா சேர்ந்ததுக்கப்புறம். பட் நான் அவங்கள வந்து இந்த விஷயம் தான் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து ஆர்டர் போடுறோம், அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயாவது, நம்ம 2 வீக்ஸ் ஆனாலே ரொம்ப யோசிப்போம் என்னடா இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயாவது ஒரு ப்ராடக்டை போய் கஸ்டமர்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா அது ஒரு சின்ன அனார்கலி தான். நம்ம ஒன்றும் அவங்கக்கிட்ட போய் ஒரு ப்ரைடல் லெஹங்கா, நல்ல ஒரு கிராண்டாக இருக்கிற ப்ரைடல் லெஹங்காவை 1 மந்தில் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி தாங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படின்லாம் நம்ம கேட்கல. ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு கேட்லாக் போட்டிருக்க ஒரு ப்ராடக்டை தான் நம்ம கேட்குறோம். ஸோ தாராளமாக அவங்க 1 மந்த்துக்குள்ளே கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ அவங்களுக்கு வந்து சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. நிறையா ரிசோர்ஸை, நிறையா ஆட்களை போட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஷிப் பண்ணி விடலாம். பட் அவங்க அதை பண்ண மாட்றாங்க. இதனால அவங்களுக்கு ரொம்ப பேட் ரிவ்யூ வந்துட்டு தான் இருக்குது. பட் அதை அவங்க கண்டுக்கவே மாட்றாங்க. அவங்க பாட்டுக்கு புதுசாக எல்லாம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில். பட் வந்து இதை வந்து அவங்க சரியே பண்ண மாட்றாங்க. ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே இதை தான் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்களா, மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. இதனாலேயே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சரி வாங்க நம்ம இப்போது ப்ராடக்டோட குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். அவங்களோட வெப்சைட்டில் அவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லேயும் சரி, அவங்க என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை போடவே இல்லைங்க. பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க, சைஸ், கலர், அவைலபிலிட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. மித்தபடி வேறு என்ன ஃபேப்ரிக்குன்னு போடவே இல்லை. நான் இந்த ப்ராடக்டை வாங்கினக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது 100% பாலிஸ்டர், இது ஜார்ஜெட்டே கிடையாதுங்க. அதிலே தெரியுது பார்த்தீங்களா, அதில் தான் போட்டிருந்தாங்க 100% இது பாலிஸ்டர் அப்படின்னு. இதுதான் நான் எனக்கு வாங்கியிருந்த என்னோடய ப்ராடக்ட்டு, ஒரு அனார்கலி வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலி பாலிஸ்டர் வேறு, ஜார்ஜெட் வேறு. ஜார்ஜெட் வந்து சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பண்ணுவாங்க, அதுதான் பியூர் ஜார்ஜெட். ஃபோர் ஜார்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக இமிட்டேஷன் ஜார்ஜெட்லாம் விற்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% பாலிஸ்டர். நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்க போகிறேன்னு தான் நினச்சேன். பட் எங்கள் அம்மா வந்து சாஃப்டாக இருக்குன்றனால அதை விட்டுட்டாங்க. ஸோ ஃபேப்ரிக் வந்து சாஃப்டாக இருந்தது. இதில் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் என்னென்னா அதை நான் எடுக்கும்போதே, அந்த கவர்க்குள்ளேருந்து எடுக்கும்போதே நிறையா பீட்ஸ் வந்து கீழெல்லாம் விழுக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நிறையா இது வந்து விட்டு விட்டு இருக்குது பார்த்தீங்களா. தையலுமே அந்த ஸ்டிச்சஸுமே ஒழுங்காகவே போடாமல் இருந்தாங்க. அங்கங்கே வந்து ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் விண்டு த்ரெட்டெல்லாம் ரொம்பவே லூஸாக இருந்தது. இதை நான் இன்னும் போடவே இல்லை, வந்த உடனே போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆல்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்தேன். அப்போ போட்டு பார்த்தது தான். ஆனால் அங்கே பாருங்கள் எப்படி விண்டு இருக்குன்றது. இப்போது விற்கிற எந்த ஜார்ஜெட்டுமே பியூராகவே வரதில்லைங்க. அது வந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் வந்து ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க வந்து 1550க்கு தான் இதை கொடுக்கவே நமக்கு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 100% பாலிஸ்டர் கிளாத்தை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆனால் ஜார்ஜெட்டுன்னு நினச்சேன். ஆனால் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஸ்டர் தான்.
நான் இந்த குர்த்தி எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, என்கிட்ட இந்த மாதிரி ஜார்ஜெட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போட்டு போகிற மாதிரி ஒரு குர்த்தியே கிடையாது. என்கிட்ட இல்ல. நான் நெட்டில் வச்சுருக்கேன், சில்கில் வச்சுருக்கேன். பட் வந்து அம்மா வந்து இந்த மாதிரி ஜார்ஜெட்னால் அது ஃபேக் ஜார்ஜெட்டாக தான் இருக்கும், இங்கே விற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்க விடலை. நான் மோஸ்ட்லி நானுமே அம்மா சொல்லிகிட்டே இருக்கிறனால வீட்டில் நானுமே காட்டன் இல்லைனா சில்க் மட்டும்தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுவுமே பியூர் காட்டனாக இருக்கணும். பாலிஸ்டர்லாம் கலந்துருந்தாங்கன்னா நான் அந்த பக்கமே நான் போகவே மாட்டேன். பட் இது நல்லா இருக்கே, இவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் தேங்க் காட் அது வந்து 100% பாலிஸ்டராக இருந்தாலும் கொஞ்சம் வந்து அது சாஃப்டாக தான் இருந்தது. ஏன்னா அதில் சிஃபான், நான் தான் சொன்னேன்ல, சிஃபான் நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் பியூர் சிஃபான் மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. மீடியமாக இருக்கும். ரொம்ப அந்த ஃபேக் ஜார்ஜெட்லாம் போட்டால் கசகசன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இது இருக்காது. பட் இவ்வளோ லேட்டாக வேறு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து அவங்க அந்த ஆரி ஒர்க் பீட்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக தைச்சி கொடுத்துருக்கலாம். அது எடுக்கும் போதே நிறையாது வெளியில் வந்துருச்சு. ஸ்டிச்சஸுமே கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாமல் தான் இருந்தது. நான் வந்து எனக்கு எஸ் போட்டிருந்தேன். எனக்கு எக்ஸஸ் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பட் நான் எஸ் போட்டிருந்தேன். ஏன்னா எப்போவுமே வந்து அது டைட் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ எப்போவும் நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மெஷர்மெண்ட் வாங்குறது தான் சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதனால் நான் எஸ் போட்டிருந்தேன்னா, ஆனால் எனக்கு கைக்கு கரெக்டாக இருந்தது. பட் பாடி ஹிப் கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக லூஸாக இருந்தது. நான் எங்களோட டெய்லர் கிட்ட கொடுத்து ஃபுல்லாகவே ஆல்டர் பண்ணியிருந்தேன் பாடிக்கு. ஸோ அந்த அண்ணா வந்து எனக்கு நல்லா ஸ்டிச் போட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கனால அவங்க என் பாடிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அழகாக ஆல்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது உள்ளுக்குள்ளேயே லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, அதுதான் லைனிங். உள்ளே இருக்கிற லைனிங் ஃபுல்லாகவே இருந்தது. அந்த குர்த்தி எவ்வளோ லென்த் இருந்ததோ அது ஃபுல்லுமே அந்த லைனிங்கும் இருந்தது. நான் போட்ட கலர் பார்த்திங்கன்னா நான் மெரூன்னு போட்டிருந்தேன். ஸோ நான் நல்லா டார்க்காக வரும்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தான் வந்திருந்தது. அதுவும் ஒரு மாதிரி லைட்டாக இருக்கிற ரெட் கலரில் தான் வந்திருந்தது. நான் வாங்கின அனார்கலி மாடலில் எனக்கு இந்த மாதிரி பின்னாடி ஜிப் வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷாலும் வரும். ஷாலும் பிளெயினாக தான் இருக்கும் ஃபுல்லாக. அப்பர் பாடிக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ஆரி ஒர்க் மாதிரி. மித்தபடி ஃபுல்லுமே பிளெயின் தான். குர்த்தியும் ஷால் மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம தான் பேண்ட் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. எப்போ இந்த குர்த்தி எனக்கு வந்துச்சுன்னு பார்த்தாச்சு. அப்புறம் இந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி பற்றியும் நான் சொல்லிட்டேன். நான் பே பண்ண 1848 ருப்பீஸோ 1850 ருப்பீஸோ அது என்னன்னு சரியாக மறந்து போச்சு. பட் அதுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு நான் கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இது சுத்தமாக ஒர்த்தே இல்லைங்க. பிகாஸ் அந்த பீட் ஒர்க்கும் ஒழுங்காக இல்லாமல் இருந்தது, ஸ்டிச்சிங்கும் ஒழுங்காக இல்லாமல் இருக்குது. அண்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக லேட்டும் பண்ணியிருக்காங்க. 7 மந்த்ஸ்னால் சும்மாவா? ஸோ வந்து எனக்கு வந்து இது திருப்தியாக இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஆர்டர் போட்டதே நான் மறந்துட்டேன். அண்ட் என்ன கேட்டால் இதை வாஷே பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ட்ரை க்ளீன் வேணால் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதை தண்ணியிலலாம் போட்டு முக்கணுன்னா சாயம் போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அந்த பீட்ஸ் வந்து நான் சும்மா தொடும் போதே விழுந்துச்சு. ஸோ தண்ணியிலலாம் நான் முக்குனேன்னா என்ன ஆகும்னு எனக்கு சரியாக தெரியல. நான் ஆல்டர் பண்ணி போட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு உண்மையாகவே அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுங்க. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இதில் வந்து திருப்தியாக இருந்த மாதிரி இருந்தது. இனிமேல் ஜார்ஜெட் வாங்குகிறோன்னா அது பியூர் ஜார்ஜெட்டாக இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடாதுங்க. அது ஒரு 2000 3000க்கு வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போது மொத்தமே அந்த 1800 கிட்ட வந்திருக்கு. ஆனாலும் இவங்க கொடுக்கலாம், நல்லாவே கொடுக்கலாம். பட் அவங்க இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த பேஜில் வந்து ஏதாச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Tales by Mini.